நரகாசுரனின் சிரிப்பு. இது ஒரு குடும்ப கதை. வானத்தில் இருந்து ஒரு மலைத்துளி கார்த்திக்கின் கையில் பட மேலே நிமிர்ந்து பார்த்தான். மழை பொழியப் போகிறதா என்று. அங்கிள் அங்கிள், வெடி வச்சிருக்கோம், அங்கே நில்லுங்க என்று தெரு சிறுவர்கள் கூச்சல் போட்டு கார்த்திக்கை எச்சரித்தனர். ஆமாம், பெரிய அணுகுண்டு வச்சிருக்கீங்க என்று சலித்து கொண்டே கார்த்திக் ஆக்சிலேட்டரை திருக மாட்டுச் சாணத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த வெடி வெடித்ததில் சில துளிகள் கார்த்திக் பேண்டில் தெரித்தது. கார்த்திக் தஞ்சாவூர் பூக்கார தெருவில் வசிக்கிறான். அருகில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறான். கார்த்திக்கின் காதல் மனைவி பிரியா. இவர்களுக்கு தொடக்கப் பள்ளியில் பயிலும் அமுதா, ரவி என்ற பிள்ளைகளும் உள்ளனர். கார்த்திக் வீட்டின் உள்ளே நுழைந்ததும், சை, இந்த பண்டிகை வந்தாலும் வந்தது, கண்ட கருமத்திலையும் வெடியை வச்சு உயிரை எடுக்கிறானுங்க என்று சலித்து கொண்டான். புத்தகத்தோடு சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த ரவி அக்கா அமுதாவின் காதில் ஏதோ கிசுகிசுத்தான். அதுக்கெல்லாம் நாம் வேற நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கணும்டா ரவி என்று அமுதா அங்கலாய்த்தாள். ஏய், என்ன பேச்சு இது, கழுத மாதிரி என்று கத்தினான் கார்த்திக். உடனே உள்ளிருந்து கலைந்த தலையோடு படு உக்கிரமாய் வெளியே வந்தாள் பிரியா. என் பிள்ளைய எதுக்கு ஏத்துட்டுற? அதுகளே பாவம் பச்சை பிள்ளைங்க. அக்கம் பக்கத்து பிள்ளைங்க வெடி வெடிக்கிறதையும் புது துணி வாங்கியிருக்கோம்னு காட்டுனதையும் பார்த்து நொந்து போயிருக்குதுங்க. உனக்கு புது துணியும் வெடி வாங்கி கொடுக்கும் வக்கு இல்லைன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று ஆவேசமாக கத்தினாள். இங்கே பாரு பிரியா, பிள்ளைகளுக்கு புது துணி வாங்கி தரேன், ஆனால் தீபாவளிக்கு என்னால் வாங்கி தர முடியாது. வேணும்னா நியூ இயருக்கு வெடியும் புது ட்ரெஸ்ஸும் எடுத்து தரேன் என்றான் கார்த்திக் சாந்தமாக. நியூ இயருக்கு ட்ரெஸ் எடுப்பாரான். இவர் ஆகியப்பன் வெள்ளக்காரன் பாரு, இன்னும் அடிமை புத்தியை அப்படியே வச்சிருக்கான். பிரியா முனகினாள். இடையில் அமுதாவும் ரவியும் ஓடி வந்து பிரியாவை கட்டி கொண்டனர். அம்மா அம்மா ப்ளீஸ்மா, சண்டை எதுவும் போடாதம்மா, நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம்மா, அம்மா ப்ளீஸ்மா, அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்களும் சண்டை போடாதீங்கப்பா என்று குழந்தைகள் கெஞ்சினர். பிரியா முகத்தை துடைத்து கொண்டு அடுப்படிக்கு சென்றாள். அமுதாவும் ரவியும் பிரியாவின் முந்தானையை பிடித்து கொண்டே சென்றனர். முகம் கழுவ சென்ற கார்த்திக் திரும்பி வந்து, பிரியா, ப்ரெஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பதில் ஏதும் எதிர்பார்க்காமல் கிளம்பினான். என்ன சார், தீபாவளி வந்தால் ஜவுளி கடைக்கு போகாமல் நம்ம ப்ரெஸ்ஸுக்கு வந்துடுறீங்க என்றான் டிசைனர் முருகன். ஏலே, வம்புழுக்காமல் ஒழுங்காக வேலையை பாருடா என்று அதட்டினார் ப்ரெஸ் முதலாளி சூரப்பன். சொல்லுங்கள் சார், வழக்கம் போல் நரகாசுரனுக்கு வீர வணக்கம் அதானே, இருங்க ரெடி பண்ணிவிடுவோம் என்றான் முருகன். முருகா, இந்த முறை கண்டெக்ட் ஃபோட்டோ எல்லாம் புதுசாக நச்சுன்னு இருக்கணும். நான் எழுதித்தரேன், நரகாசுரன் ஃபோட்டோ மட்டும் புதுசாக எடு என்றான் கார்த்திக். டிசைனிங் வேலைகள் பரபரக்க நரகாசுரன் சிரிக்கும் புதிய படத்தை எடுத்தான் முருகன். நாளைக்கு காலையில் பேனர் கிடைக்குமா என்றான் கார்த்திக். எங்கேயாவது போயிட்டு வாங்க சார், நைட்டுக்கே முடிச்சிடுவேன். 10க்கு 10 4 காப்பி தானே என்று சொல்லிவிட்டு வேலையில் கண்ணாக இருந்தான் முருகன். கார்த்திக்கிற்கு கொஞ்ச நேரம் ஊரை சுற்றிவிட்டு வரலாம் என்று தோன்றியது. போகும் வழியில் கடை தெருவில் கார்த்தி கார்த்தி என்று குரல் கேட்டு திரும்பினான். பாலகிருஷ்ணன் காருக்குள் இருந்தவாறே கார்த்தியை பார்த்து, உன் வண்டியை பக்கத்தில் நிப்பாட்டிட்டு காரில் ஏறுப்பா என்றார். வண்டியை ஓரம் கட்டிவிட்டு கார்த்திக் காரில் ஏறவும், சார் இங்கே கார் நிறுத்தாதீங்க என்று செக்யூரிட்டி விரட்டி விடவும் சரியாக இருந்தது. கார்த்தி ரயிலடி வரைக்கும் போய் டீ குடிச்சிட்டு வருவோமா என்றார் பாலகிருஷ்ணன். கார்த்திக்கும், சரிங்க மாவட்டம், இங்கே என்ன துணிக்கடை வாசல்ல? ஓ அதுவா, ஆட்டோக்காரன் எவனும் வரலப்பா, பொண்டாட்டி துணி எடுக்க கொண்டாந்து விடுன்னு ஒரே டார்ச்சர், அதான் நானே வந்துட்டேன் என்றான் பாலகிருஷ்ணன். தீபாவளிக்கு துணி எடுக்க போகிறீங்களா? என்ன நியாயம் இது? அதுவும் நம்ம போய் ஏன் பொண்டாட்டி கூட தான் ரகலை அடித்தா? நான் கண்டுக்கவே இல்லையே. நமக்கு கொள்கை தானே சார் முக்கியம். என்ன மாவட்டம் இது? உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று வருந்தினான் கார்த்திக். கார்த்தி, உன்னை விட அதிக கொள்கை பிடிப்பு உள்ளவன் நான். 5 வருஷம் முன்னாடி பக்கத்து வீட்டு பிள்ளைங்கக்கிட்ட என் மகன் போய் எனக்கு கொஞ்சம் வெடி கொடுன்னு கொஞ்சம் கேட்டு இருந்திருக்கான். அதை பார்த்து என் பொண்டாட்டி அழுது என் கூட சண்டை போட்டு பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டா. ஊர் உலகமே சந்தோஷமாக இருந்த அன்னைக்கு நான் மட்டும் அனாதையாக கிடந்தேன். அப்புறம்தான் நான் சமாதானம் பண்ணி கூட்டியாக இருந்தாலும் தீபாவளி பொங்கல் மட்டும் இல்லை, பிள்ளைங்க பிறந்த நாளுக்கு கூட அப்பா வீட்டுக்கு போகிறத மாமூலாக்கிட்டா. நான் என்ன செஞ்சாலும் கெஞ்சினாலும் மசிய மாட்டேங்கிறா. உன்னை கட்டுனதுக்கு நான் கஷ்டப்படுறதே போதும், என் பிள்ளை யாரையும் பார்த்து ஏங்கிடக்கூடாதுன்னு சொல்லுவா. இப்படியா 5-6 வருஷம் போச்சு. பிள்ளைங்க வளர ஆரம்பிச்சதும் நம்மளை எதுவுமே கேட்குறதில்ல. உன்கிட்ட கேட்டால் எதுவும் கதை சொல்லுவேன், நான் தாத்தா கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுதுங்க. என்னைய வீட்டில் அந்நியனாக தான் பார்க்குறானுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். போன வருஷம் பொங்கலுக்கே பொண்டாட்டி பிள்ளைங்களை சமாதானம் பண்ணி உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன்னு சொல்லி இங்கேயே தங்க வச்சேன். நமக்கு உடன்பாடோ இல்லையோ அவங்க சந்தோஷத்தை வேடிக்கை பார்ப்போம், அவ்வளவுதான். நீங்கள் சொல்கிறது சரியில்லை மாவட்டம், நான் ஏற்றுக்க மாட்டேன் என்றான் கார்த்திக். நீ ஒன்றும் ஏற்றுக்க வேணாம், அங்கே பாரு லெனின் குடும்பத்தோட ஜவுளி எடுத்துகிட்டு போகிறத என்று காட்டினார் பாலகிருஷ்ணன்.
கார்த்திக் ஒரு முறை ஏறிட்டு பார்த்தான். லெனின் மட்டுமா? நம்ம கட்சி தலைவரே தீபாவளி கொண்டாடிட்டு தான் இருக்காரு. கேட்டால் என் பேர குழந்தைகளின் மகிழ்ச்சியில் தலையிட மாட்டேன்னு சொல்கிறாரு. சரி, எதுவானாலும் என் கடமை. நரகாசுரனுக்கு வீர வணக்கம் வைக்க நான் வந்துடுவேன் என்று கிளம்பினான் பாலகிருஷ்ணன். அன்று இரவு கார்த்திக் வீட்டிற்கு போகும் வழியில் பட்டாசு கடையை பார்த்ததும் திடீரென்று வண்டியை நிறுத்திவிட்டு, அண்ணே, அந்த பெரிய கம்பி மத்தாப்பு என்ன விலை என்று கேட்டான். வண்டி கவரில் இருந்த நரகாசுரன் சிரித்து கொண்டிருந்தான்.